பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்னோட கூட இடைப்பட்டது. மனிதர்களாகிய நம்ம ரொம்ப பல விஷயங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டாலும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அப்படி வேதத்தில் வந்து ஒருத்தரோட வீக்னஸ் என்ன அப்படின்னு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாப். ஸோ இந்த ஆசாப் அப்படிங்கிறவர் வந்து சாதாரணமான ஒரு மனிதன் கிடையாது. ஹீ இஸ் அ சூசன் வெசல் ஆஃப் காட். எந்த விஷயத்தில் அவர் சூசன் அப்படின்னா கர்த்தரை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல ஹி வாஸ் அ வண்டர்ஃபுல் வெசல். இவர் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இவரை தாவீது, சாலமோன், ஈவன் எசேக்கியா எல்லாரும் வந்து இவரோட பாடல்களை ப்ரியோரிட்டைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வல்லமையான ஒரு பாத்திரம். ஸோ இந்த ஆசாப் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேவியருக்கு வந்து 3 குமாரர்கள் இருக்காங்க. சாரி, லேவி இருக்கார் இல்லையா, யாக்கோப்போட மகன் லேவி. அவருக்கு 3 பிள்ளைங்க. ஒன்று கோகாத், ஒன்று மெராரி, இன்னொன்று கெர்சோன். ஸோ இந்த கெர்சோனுடைய மகனாகிய அந்த வம்சத்தில் வந்தவர் தான் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாப். ஆசாப் அப்படிங்கும்போதே நிறைய சங்கீதங்கள் அவர் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட 150 சங்கீதங்களில் 12 சங்கீதம் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. சங்கீதம் 50 ஆசாப்னால் எழுதப்பட்டது. சங்கீதம் 73லேருந்து 83 வரைக்கும் ஆசாப் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆசாப் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 1 நாளாகமம் 6:31 அதுலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாரு. அந்த ப்ராசஸில் அதுக்கு முன்னாடி தாவீது ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து அவர் தன்னுடைய நகரத்தில் வச்சுருப்பார். அப்போ இவங்க எல்லாம் வந்து வர்ஷிப் பண்ணணும்னு இதை சூஸ் அண்ட் பர்சன் டு வர்ஷிப் த லார்ட். ஓகேங்களா. இன்னொன்று அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாரு. ஹீ இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் டூ. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சீஃப் மியூசிஷியனாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து வசனங்கள்லாம் ஆதாரம் நமக்கு இருக்குது. 1 நாளாகமம் 25:1 நீங்கள் பார்க்கும்போது ஆசாப்பை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. 2 நாளாகமம் 29:30 பார்க்கும்போது ஆசாப் வந்து ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அப்போ he was a man of God. when he was worship he will speak the word of God. ஸோ இவ்வளோ ஒரு வல்லமையான பாத்திரம். ஆசாப் அப்படின்னாலே கேதரர், கலெக்டர் அப்படின்னு வந்து ஒன்றிணைப்பவர், கர்த்தருடையதோ இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருகிறார்னு இவர் துதிக்கும் போது ஜனங்களெல்லாம் துதிப்பாங்க, ஜனங்களெல்லாம் இருக்கும். இவரோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் பீப்புள் நடுவில் இவர் நல்ல சாங்ஸ் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி நல்லா தலைவனாக இருந்தவர், சீஃப் மியூசிஷியன்னு சொல்லப்பட வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி, இப்படியெல்லாம் இருக்கிற ஆசாப்க்கும் ஒரு பலவீனம் இருக்குது. என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதற்காக நான் உங்களை வாசிக்க வேண்டிக் கொள்கிற சங்கீதம் வந்து 77. ஸோ அவர் வந்து இன்ஃபேக்ட் 12 சங்கீதங்கள் எழுதியிருந்தாலும் ஒரு நாள் நான் வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஆண்டவர் ப்ராசஸில் நடத்தும் போது என்னோட கண்களில் ஒரு வசனம் பட்டுச்சு. சரிங்களா. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 77ல் 10வது வசனம். அப்பொழுது நான் இது என் பலவீனம். இந்த வார்த்தையை நான் வாசிச்சேன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டாக எங்கள் சர்ச்சில் 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பவர் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிற டைட்டிலில் நாங்கள் வந்து வேர்டை தியானிச்சுட்ருக்கோம். இதை பார்த்த உடனே இது என் பலவீனம், இது என்னோட பலவீனம், இது என்னோட பலவீனம்னு ஒருத்தர் கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறாருன்னா பவுலோட பலவீனம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஆசாப் அவர் வர்ஷிப் பண்ணுறவர், அவர் வந்து தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அவருக்கு பலவீனம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் பலவீனம் இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன மாதிரி ப்ராசஸில் போனார், என்ன அவருக்கு கஷ்டம் வந்துச்சு, அவருக்கு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர் எந்த பீப்புள் வாழ்ந்த பீரியடில் வாழ்ந்திருக்காருன்னா தாவீது, சாலமோன் வாழ்ந்து அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பர்சனலாக, நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் வந்து பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் வந்து அப்போஸ்டலாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு பிலீவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்டருக்காக, எஸ்பெஷலி ஆராதனை வீரர்களுக்காக, ஆராதனை நடத்துகிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா அவங்க போகிற ப்ராப்ளம், அவங்க போகிற ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஆனால் அந்த வீக்னஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ இந்த நாளில் நம்மளோட வீக்னஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நீ யாராக இருந்தாலும் சரி,
நமக்கு வந்து ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு 3 இருக்குது சரிங்களா. ஸோ அந்த 3க்கும் என்ன ஆச்சு, அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை வந்து எப்படி வந்து ஆசாப் வந்து பலப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இன்னைக்கு இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ சங்கீதம் 77 நீங்கள் வாசிக்கும் போதே மேலே ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கோம், எதுத்தூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். ஸோ எதுத்தூன் அப்படிங்கும்போது இங்கிலீஷில் வந்து அகெயின் எதுத்தூன் இல்லைன்னா ஜெடுதூன் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து ஒரு மியூசிக் டீம். ஸோ மெயினாக இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டுச்சு, இந்த டீம் எப்போ இதை எப்படி எந்த மாதிரி ஒரு மியூசிக் அட்மாஸ்ஃபியர் இருந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப துக்கம், நெருக்கடி, சம்வாட் ஒரு ரொம்ப டஃப்பான பீரியட், ஏதோ ஒரு பதில் வரல, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலக்கம், மனசில் தாங்க முடியாத துக்கம், அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாடல் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, டஃப்பான டைமில் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சங்கீதம் தான். சாசா பாருங்கள், டேரெக்டாக எடுத்தோன்னே நான் என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். பிரச்சனைன்னு வரும்போது நம்ம போய் ஆண்டவர் வந்து நீங்கள் என் கேடகம்ப்பா, நீ என் துருக்கம்ப்பா அப்படின்னு சொல்கிறத விட டைரெக்டாக போய் அவர் என்னோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இவர் தான், இவர்கிட்ட நான் கெஞ்சினா தான் உண்டுன்னு போய் டைரெக்டாக என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்களா? என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அப்படி உயர்த்திட்டு இருக்கீங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் எனக்கு செவி கொடுத்தார். இதை நான் எப்படி நான் பார்க்குறேன்னா, முன்னாடி ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு பேர் போடப்பட்டிருக்கும் ஓகேவா. சம்வாட் இது வந்து ஏதோ ஒரு மெஷினாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், ஓகே. அந்த பேர் வெளியே இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் அப்படின்னா வெளியே நமக்கு அந்த ட்ரம்மு தான் தெரியும், ஆனால் அதை பார்த்தோன்னா அது வாஷிங் மிஷினும் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், நிறையா சென்சார்ஸ் இருக்கும், மோட்டார் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வெளியே அந்த டைட்டிலை பார்க்கும்போது நான் சத்தமிட்டு உயர்த்தினேன், நான் கெஞ்சினேன், அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அது ஒவ்வொன்றா எப்படி சத்தமிட்டார், என்ன கெஞ்சினார் எப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அன்கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஏதோ ஒரு பிரச்சனை, ஆண்டவரை தேடுறாரு, இவர் சத்தமிட்டு கூப்பிட்டாரு. அடுத்தது அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் ஆண்டவரை தேடுறார். ஓகேவா, எப்போ தேடுறாருன்னு பாருங்களேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. நைட் டைமு கையை இப்படி வச்சு தூங்குவோம், நம்ம கை தளராமல் இருக்கும் அப்படின்னா என்னை கையை உயர்த்தி ஜோம் பண்ணிட்டு இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பார்க்கும்போது என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அது கீழே வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள ஆத்மா இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம தான் ஆத்மா, உள்ளான மனுஷன் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஆறுதல்னு வைங்களேன், எப்படி தூக்கம் வரும்? ஓகேவா. ஸோ சோல் இஸ் நாட் நார்மல். செகண்ட், நான் தேவனை நோக்கி நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு. அடுத்தது ஆவியை பற்றி பேசுகிறோம். ஆவி என்ன ஆயிடுச்சு, தொய்ந்து போயிடுச்சு. இங்கிலீஷில் பார்க்கும்போது ஃபெயிண்ட் ஆயிடுச்சு, மயக்க நிலைமைக்கு போயிடுச்சு. அது உற்சாகமாக இல்லை, முறிந்த ஆவி யாரால் தாங்க முடியும்? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ், மனுஷங்க இவரை வந்து தூஷணமாக பேசினாங்களா, இல்லை பிள்ளைங்களா, இல்லை ஒய்ஃபா, வி டோன்ட் நோ, வாட் எவர் இட் மே பி த ப்ராப்ளம். ஸோ உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் என்ன ப்ராசஸ் நடக்குமோ அதே தான், ஏன்னா அவரும் ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அதனால் ஒரு ப்ராசஸ் வழியாக போகிறாரு. ஆத்மாக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, ஆவி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். தூக்கம் வரல, என்னால் பேச முடியல. அப்போ பாடி ஓகேவா, சோலுக்கு கம்ஃபர்ட் இல்லை, ஸ்பிரிட்டு ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. பாடி தூக்கமும் இல்லை, பேச்சும் இல்லை. இது ரெண்டுமே நம்ம பண்ணலன்னு வைங்களேன், நம்ம நார்மலாக இருக்க மாட்டோம். நம்ம வி ஆர் அ சோஷியல் பீங் ஓகேவா. நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாது. நம்ம பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம மனசில் ஏதோ துக்கம், ஏதோ பாரம். தூக்கம் வரல, பேச்சு இல்லை, யார் கூடயும் பேச பிடிக்கல, தூங்க முடியல, அவ்வளோ பெரிய கவலை, அவ்வளோ பெரிய பாரம். ஓகேவா, இப்படிப்பட்ட மனநிலைமையில் ஆசாப் இருக்கிறார். யார்? சீஃப் மியூசிஷியன். யார்? ஞான திருஷ்டிக்காரன். யார்? தீர்க்கதரிசி. ஓகேவா. ஸோ யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மனுஷனுக்கு அவங்கவுங்களுக்கு நியமிக்கப்பட்ட பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணி தான், திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க விட மாட்டார். ஸோ ஏதோ ஒரு சோதனை, தேவன் யாருன்னு அவர் புரிஞ்சுக்கணுங்கிறக்கோசரம் தேவன் அனுமதிச்ச ஒரு சோதனை. ஸ்பிரிட்டு, சோலு, பாடி 3 டயர்டு, 3 நார்மலாக இல்லை. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், உடனே யோசனைக்கு போயிடுவோம். இது எதுவுமே நார்மலான்னு வைங்களேன், அப்படியே ஃப்ளாஷ்பேக் அப்படியே போவோம். அப்படி அது இதுன்னு மனசு என்ன பண்ணும், யோசிக்கும். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக்கொள்ள,
மனசில் அப்படியே போராடுவோமா, இதை நினச்சி அதை நினச்சி யோசிச்சிட்டே இருப்போமா? அப்படி யோசிக்கும் போது நமக்கு யார் கிடைப்பானா? ஆண்டவர் தான் கிடைப்பார். எல்லாம் இந்த ஆண்டவரால் வந்தது. இவரை நம்பி தானே வந்தேன் அப்படின்னு நீங்களும் நானும் லிஸ்ட் ஆஃப் 4 கொஷின்ஸ் வைப்போம்ல. இங்கே வந்து ஆசாப் ஒரு 6 கொஷினை வைக்கிறாரு. ஓகேவா? அது என்ன கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஓகேவா? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? என் பிரச்சனையெல்லாம் அவருக்கு கண்ணுக்கே தெரியாதா? என்னை தள்ளி விட்டுட்டாரா அப்படின்னு ஒரு கொஷின். ஓகே, நித்திய காலமாக தள்ளி விடுவாரா? என்ன வேர்டை யூஸ் பண்ணுறாரு பாருங்க, நித்திய காலமாக தள்ளி விடுவாரா. ரெண்டாவது, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரா? எனக்கு அவரோட ஃபேவரே கிடைக்காதா? ஒருபோதும் எனக்கு ஃபேவர் கிடைக்காதா? அவர் யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்க, நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. அதாவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிருபை முற்றிலும் நின்று போயிடுச்சு, முற்றிலும் நமக்கு கிடைக்கலன்னு நம்ம முடிஞ்சோம். ஓகேவா? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. தலைமுறை தலைமுறைக்கும் இந்த வாக்குத்தத்தம் ஒளிஞ்சு போயிடுச்சோ அப்படிங்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இரக்க செய்ய மறந்தாரோ? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இரக்க செய்ய மறந்துட்டாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? இதெல்லாம் இம்பாசிபிள், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் இதெல்லாம் அவருக்கு முன்னாடி ஸ்டாப் ஆன மாதிரி தெரியுது. என்னென்ன ஸ்டாப் ஆச்சு? தேவன் என்ன தள்ளிட்டாரு, அவர் என்ன சேர்த்திக்கல ஃபர்ஸ்ட். ஓகேவா? செகண்டு, தயை செய்யலை, ஒருபோதும் தயை இல்லை, ஃபேவர்லாம் நீ கிடைக்க வாய்ப்பே இல்லை. மூணாவது, கிருபை என்ன ஆயிடுச்சு? அற்று போயிட்டுருச்சு. நாலாவது, வாக்குத்தத்தெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அஞ்சாவது, இரக்கம் செய்ய அவர் மறந்துட்டாரு. ஆறாவது, உருக்கமான இரக்கத்தை அவன் அடைச்சி வச்சிட்டார். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? பாருங்க, நம்மளோட ப்ராப்ளம், நமக்கு பிரியமில்லாதது, நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம ஜபத்துக்கு பதில் வராத போதெல்லாம் நம்ம யாரை கொஷின் பண்ணுவோம் தெரியுமா? தேவனை கொஷின் பண்ணுவோம். அவர் மேலே சந்தேகப்படுவோம். இப்படி தேவன் ஒருத்தர் இருந்தார்னா இது ஏன் அனுமதிச்சாரு? அப்போ உண்மையை அவர் நேசிக்கலையோ, அவர் என்னை மறந்துட்டாரோ? இந்த மாதிரி தான் நீங்களும் நானும் யோசிப்போம். அதே தான் ஒரு மனுஷன் தேவனை என்னெல்லாம் கொஷின் வைப்பாங்களோ, சேம் கொஷின்ஸ் இஸ் ஜஸ்ட் சேயிங் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஓகேவா? நடந்தது என்னன்னு பாருங்க. அப்பொழுது நான் உடனே உள்ளிருந்த ஒரு சத்தம், இது என் பலவீனம். சே, ஆண்டவர் அப்படி இல்லை, இது என் பலவீனம். இப்படி தான் நீங்களும் நானும் சொல்லி பழகணும். நம்ம போகிற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் தேவனுக்கு தெரியாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கொடி கீழே விழாது. தேவன் அனுமதிக்காமல் எந்த சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் பாஸ் ஆகாது. அப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், உங்கள் காலேஜ்லேயா இருக்கலாம், உங்கள் கிளாஸ்லேயா இருக்கலாம், உங்கள் மினிஸ்ட்ரிலேயா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிலேயா இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலையா இருக்கலாம், உங்களோட கணவரோட வாழ்க்கை, தனிப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலாம் இருக்கலாம். தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படாது, உங்கள் ஜபத்துக்கு வராத போதெல்லாம் நீங்கள் ஒன்று என்ன யோசிக்கணும் தெரியுமா? என் தேவன், அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். அவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் அழகாக சொல்கிறார் பாருங்களேன், இது ஏன் பலவீனம்? வாயை மூடு பிசாசே, வாயை மூடு. நம்ம மாம்சத்தில் எழும்பும்போது என்ன, நம்ம அடக்கணும். இது ஏன் பலவீனம்? இப்படி யோசிக்கிறது ஏன் பலவீனம்? உங்கள் பலவீனம். காட் நெவர் எவர் ஸ்டாப் ஹிஸ் ஃபேவர் அப்பான் யூ அண்ட் மீ. கிருபை, இரக்கம், தயவு, அவரோட அன்பு ஒரு நாளும் வற்றி போகாது. ஏன்னா இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் ஆதியில தேவன் தம்மோட ஒரே பேரான குமாரன் உங்களுக்கு எனக்கும் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டாருன்னு நமக்கு தெரியும். நீங்கள் வேதாமத்தில் பார்க்கும்போது பெரிஷித் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லலாம், முதல் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், ஓகேவா, முதல் வசனத்தில் முதல் வார்த்தையில் முதல் எழுத்து வந்திருக்கும். அது பெத். அந்த பெத் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் அவரோட ஆலயம், நீங்களும் நானும் தான் அவரோட மனவாட்டி. ஸோ இந்த பெத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்காக எனக்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டார்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த மாலை வேலையில் நீங்கள் போகிற என்ன சுச்சுவேஷனாகவே இருக்கலாம், ஓகேவா, வசனம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தவர் வேற எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஸோ உங்கள் பலவீனம். ஸ்டாப் டாக்கிங் நெகட்டிவ் அபவுட் காட், ஸ்டாப் டவுட்டிங் காட். உங்கள் ஃபியர், ஓகேவா, உங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு மூலையில் வச்சுட்டு உங்கள் தேவன் இன்னார் என்பதை அறிஞ்சு பாருங்கள். எப்படி அறிஞ்சிக்க முடியும்? பூர்வ காலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள். உங்களை எப்படி தேவன் தேடி வந்தார்னு யோசிச்சு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஒவ்வொரு 6 கொஷின்ஸ்க்கு எனக்கு 6 பதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, நித்திய காலமாய் தள்ளி விடுவாரா? யோசிப்பு இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, ஐயோ எனக்கு நீ யாருமே இல்லைப்பா, எகிப்து தேசத்தில் இருக்கேன், எனக்கு நீ யாருமே இல்லை, என்னை தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி நடந்துச்சா? இல்லை, தேவன் சேர்த்து கொண்டார். ரெண்டாவது, தயை செய்யாதிருப்பாரோ? தயன்னு ஒன்று இல்லவே இல்லை. எஸ்தருக்கு தயை கிடைச்சிச்சு. ஆண்டுடைய கண்களில் மரணம் சம்பவிக்கும் முழு தேசம், முழு இஸ்ரவேல் ஜனங்கள் முடிஞ்சாங்கன்னு நினைக்கும் போது எஸ்தருக்கு செங்கோலை நீட்டின அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு தயை செய்வார். மூணாவது, கிருபை அற்று போயிற்றோ?
என்னை விட்டு கிருபை விலகக்கூடாதுன்னு தாவீது கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொள்வதை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாவம் செய்த போதில் ஆண்டவரே என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் தாவீதுக்கு கிருபையா மனம் இறங்குறார், மனாசேக்கு கிருபையா மனம் இறங்குறார். 4வது வாக்கு தத்துவம் தலைமுறை இல்லைம்மா, ஆபிரகாமுக்கு சொன்னது தான். கர்த்தர் தம்மோட வாயை திறந்து இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு நல்வார்த்தையும் அவர் கீழே விட மாட்டார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையா அவரோட சந்ததி என்னப்படும். ஆண்டு ஒரு நாளும் தலைமுறைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை தடை பண்ண மாட்டார். ஹீ இஸ் தேர். நீங்களும் நானும் அவரை புரிஞ்சுக்கணும். 5வது பார்க்கும்போது இறக்க செய்ய மறந்து போவாரா? அது எப்படி அவர் மறப்பார்? இல்லையே, யோனாவுக்கு இறங்கினாரே, போக வேணுங்கிற இடத்துக்கு அவர் போக சொல்ல போதும், அவர் இல்லைன்னு நினைச்ச போதும் அவரோடு கூட இடைப்பட்டு இரக்கத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து திருப்பியும் தான் செய்யணும்னு நினைச்ச விஷயத்தை அவரை கொண்டு செய்து முடித்தார். பவுலுக்கு இரக்கத்தை கொடுத்தாரு. கடைசியா 6வது உருக்கமான இரக்கம். எவ்வளோ அவளை விட்டு பின்னாடி அவரை விட்டு தூரம் போனாலும் இளையகுமாரனோட திரும்பி வரும்பொழுது ஓடி போய் அணைத்து கொண்டு முத்தம் செய்தாரு. இந்த அன்பு நமக்கு எவ்வளோ பெரியது தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் யார் தெரியுமா? பூர்வ காலத்தை நினச்சி பார்க்குறேன். 10வது வசனம், உடனே ஆனாலும் உன்னதமானவருடைய வழக்கறத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். வருஷம் அவர் கையில் இருக்கு. இன்னைக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்கலாம், நாளைக்கு அவர் மாற்றுவார். இப்படி தானே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் மாற்றினாரு. யோசேப்புக்கு 17 வருஷத்துல மாற்றினாரு, தாவீதோட வாழ்க்கையில மாற்றினாரு, ஆபிரகாமோட வாழ்க்கையில மாற்றினாரு. ஏன் வாழ்க்கையும் அவர் மாற்றுவாரு. தேவனை பற்றி தப்பா யோசிக்கிறத நிறுத்துங்க, தேவனை சந்தேகப்படுறத நிறுத்துங்க. இது நம்மளுடைய பலவீனம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பலவீனம். ஓகேவா? இது வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பலவீனத்தை நான் பேசுறேன். தேவனோட வழிகள் ஆராயப்படாதவைகள். அதுக்கு வசனம் சொல்லுது 19வது வசனத்துல, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ஆண்டவர் எப்போ நமக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்கிற ஜபத்துக்கு எதிர்பார்க்கிற நன்மை எப்போ கொடுப்பாரு நமக்கு தெரியாது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. யாக்கோபே, உன் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றுன்னு நினைக்கிறியா? இல்லையே, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இதை கேட்டதில்லையோன்னு வசனம் சொல்லுது. அதனால இந்த மாலை வேளையில ஆண்டவரை நம்புங்க. அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். சந்தேகப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இது ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஓகேவா? இப்போ தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்குன்னு ஏதாவது பலவீனங்கள் இருக்கா? தனிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போகிறோம். உங்கள் பலவீனம் என்ன? தேவனை நீங்கள் தேடக்கூடாது பிடிக்கும். உங்கள் பலவீனம் என்ன? தூக்கமா? அது உங்கள் பலவீனமா? ஏதோ ஒரு நபரா, ஏதோ ஒரு நண்பரா, உங்கள் தகப்பனா, உங்கள் தாயா, உங்கள் நண்பரா, உங்கள் கணவரா? யாரு உங்களை பலவீனப்படுத்துறா? தேவனை தேடக்கூடாத படிக்கு அந்த பலவீனத்தை ஜெயிங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாத படிக்கு எது உங்களை தடை பண்ணது? உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் யுவர் வீக்னஸ் அப்படின்னு. அந்த வீக்னஸை இன்னைக்கு அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆசாப்புக்கு உங்களை குறித்து சந்தேகப்படுறது அவரோட பலவீனமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரே, உங்களை தேடக்கூடாத படிக்கு எனக்கு தூக்கம், என்னோட சோம்பேறித்தனம், என்னோட கவனக்குறைவு, என்னோட கீழ்ப்படியாமல் இது என்னோட பலவீனம். ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன். சிம்சோனுக்கு பெண்களை குறித்த காரியங்கள் அவனுக்கு பலவீனம். மோசேக்கு கோவப்படுறது அவரோட பலவீனம். ஆபிரகாமுக்கு நடுவில் அவ்வப்போது தேவனை விசுவாசியாமல் போனது அவரோட பலவீனம். அட் த லாஸ்ட்ல அவர் அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் அவர் பேர் படுறார். ஆனால் அதுக்கு நடுவில் அவர் எவ்வளோ டெம்டேஷன்ஸில் போயிருப்பார் தெரியுமா? ஆனால் நமக்கு என் ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஆபிரகாமை போல, சிம்சோனை போல நம்ம வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லையே. வேதத்தில் காண்ற ஒவ்வொரு பாத்திரமும் நமக்கு திருஷ்டாங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதே. ஸோ இந்த மாலை வேளையில் உங்கள் பலவீனம் என்ன? இந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்குள்ளே வளரக்கூடாத படிக்கி, வேதத்தை தியானிக்கக்கூடாத படிக்கி, ஜெபிக்கக்கூடாத படிக்கு எது உங்கள் பலவீனம்? எது உங்களை பலவீனப்படுத்துது? அவரோட வழி ஆராயக்கூடாத படிக்கு எது உங்களை தடை பண்ணுது? உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பா, வெறுப்பா, மன்னிக்கவே முடியலையா? அது உங்கள் பலவீனமாக இருக்கா? நேசிக்கவே முடியலையா? உங்கள் மாமியாரை குறித்து நினைக்கும் போது, உங்கள் மருமகளை குறித்து நினைக்கும் போது, தாய் தகப்பனை குறித்து நினைக்கும் போது அது உங்களை வீக் பண்ணுதா? கர்த்தருக்குள்ள அவரோட வல்லமையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத படிக்க உங்களை வீக் பண்ணுதா? இன்னைக்கு உங்கள் பலவீனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஹானஸ்டியாக தேவ சமூகத்தில் போய், this is my weakness, Father God, help me to strengthen. இந்த பலவீனத்தில் பலன், வியாதிங்கிற பலவீனம் இருக்கலாம், சோர்வு, அசதி, இயலாமை, எல்லாத்தையும் பிரேக் பண்ண நம்மளுடைய தேவனால் முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர்
கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வரும் பொழுது நம்ம பலன் அடைவோம். பலன் அடைஞ்சு இருக்கிற இடத்துல மாத்திரம் இல்லை, நம்மளை தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு தேவன் வல்லமையுள்ள பாத்திரமாய் கொண்டு போய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இந்த வேலையில் எங்கள் பலவீனம் எது நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை ஜெயிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறீங்க, எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. மோசையை வழி நடத்தினவர் அப்பா தகப்பனே எங்களையும் நடத்துருக்கீங்க. மோசே தன்னை பலப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் யாருன்னு அறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்ட ஜனத்தை நடத்தினது போல நாங்கள் ஆண்டவரை ஆயத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கூட்ட ஜனத்தை எங்களை கொண்டு நீங்கள் ஆயத்தப்படுத்த விரும்புகிறீங்க. இந்த மாலை வேளையில் எங்கள் பலவீனத்தில் நம்மளோட பலன் பூர்ணமாக விளங்கட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஒரு முற்றிலும் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.